ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இங்கே ஸ்னோ ஸ்டார்ம் இருந்தது. அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ மார்னிங் 7:30 வந்து நாங்கள் எங்கே இவ்வளோ ஸ்னோ ஸ்டார்மில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி கிடச்சிருந்ததுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப் த்ரோட்டு சிவியராக இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன தான் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் வந்து சரியாகலை. அன்றைக்கி வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடச்சதுனால இவ்வளோ ஸ்னோ பெஞ்சாலும் ஸ்னோ ஸ்டார்மாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஏன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது எனக்கு. இவ்வளோ ஸ்னோ ஸ்டார்ம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் நம்ம ஓட்டிகிட்டு போனோம். ஏன்னா ஸ்கிட் ஆகும் நமக்கு. உங்களுக்கு ரோடு ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கும். இதில் எது ரோடு எது நார்மலாக போகிறதுன்னு கூட தெரியல நமக்கு. அந்தளவுக்கு ஃபுல்லாக மிட் நைட்லேருந்தே ஸ்னோ வந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிறைய தான் ஒரு 6லேருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் 4 to 6 இன்ச்சஸ் வந்து அங்கே ஸ்னோ விழுந்துருந்தது நாங்கள் இருக்கிற ஏரியாவில். பார்த்திங்கன்னா இவ்வளோ நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது நிற்குமான்னு பார்த்திங்கன்னா எதுவுமே நிற்காது. ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்க, டாக்டராக இருக்குன்னா அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்கங்க. அப்புறம் காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ நம்ம காலையில் ஸ்கூல் பசங்களை ட்ராப் பண்ணுற வேலை இருந்தது அப்படின்னா நம்ம கொண்டு வந்து காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிறது ஒரு பெரிய வேலை தான். நம்ம நடக்கிற வழியை மட்டும் இந்த மாதிரி பாத்வேயில் வந்து உப்பு கொட்டுவாங்க. அது கொட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ மெல்ட் ஆகிடும், அந்த வழி மட்டும் கிளியர் ஆகிடும். இல்லைனா அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது சனி டேவாக இருந்தது அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். இல்லைனா அது அப்படியே ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ பயங்கரமாக ஸ்கிட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஒரு ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி போகிற போதே நிறைய கொட்டிக்கிட்டே இருந்ததுனால கண்ணாடியெல்லாம் மறைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த பஸ்ஸு வந்து ஸ்னோவில் ஏற முடியாமல் நின்றுது. டிரைவர் வந்து இறங்கி ஷவல் வச்சு தள்ளி தான் வந்து தள்ளினார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.